வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இன்றைக்கி ஒரு ப்ரைடல் மேக்கப்புக்காக நாம் ஒட்டன்சத்திரம் வந்திருக்கிறோங்க. ப்ரைடல் மேக்கப்புக்கு நாம் போகிறது புதுசு இல்லை, ஆனால் ஏன்னு சொல்லி ஸ்மைலில் தான் இருக்கிறாங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்களா? எனக்கு மெஸ்ஸி பிரைட் வேணும். ஓகே, ஃபேஸ் மேக்கப்பில் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக? அப்படிலாம் அது இல்லை, நான் எப்படி பண்ணாலும் ஓகே. இங்கே பாருங்க, கண்ணு க்ளோஸ் பண்ணுங்கள். ஓப்பன். ஒரு க்யூட்டான குட்டி பாப்புவுக்கு வந்து நம்ம மேக்கப் பண்ண போகிறோம். குட்டி பாப்பு அப்படின்னா மேக்கப்புக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நினச்சிக்காதீங்க. பிரைட் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட குட்டி பாப்புவும் கோஆப்ரேட் பண்ணாங்க. இவங்களோட லுக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நாம் இனி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. ப்ரைடோட ஒர்க் மேக்ஸிமம் முடிஞ்சதுங்க. ஃபைனலாக வந்து ஃப்ளார் வச்சுட்ருக்குறோம். இந்த ரோசஸ் பார்த்திங்கன்னா அவங்க சாரீக்கு மேட்சாக எந்த கலருமே ஆட் பண்ணாமல் அவங்க சாரீக்கு மேட்சாக வந்து நம்ம வாங்கி பண்ணியிருக்கிறோம். அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்துச்சுங்க. தலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளிப் பண்ணுங்கள். கேமரா பாருங்கள், கண்ணை மூடுங்க. ஓப்பன். ஃபஸ்ட்டு குட்டி பாப்பாவோட லுக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இவங்க ப்ரைடோட லுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இவங்க ஃபஸ்ட் நம்மக்கிட்ட மேக்கப் புக் பண்ணும்போதே சொன்னது, எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், நான் ஸ்கின் பீலிங்கும் பண்ணியிருக்கிறேன், அதனால் எனக்கு மேக்கப் நினச்சாலே பயமாக இருக்குது அப்படிங்கிறத மட்டுமே தான் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. மற்றபடிக்கு அவங்களுக்கு நம்மளோட ஒர்க் மேலே ரொம்ப நம்பிக்கைங்க, நம்ம எப்படி பண்ணாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. கடைசி வரைக்குமே அந்த ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பயமாக இருக்குது, ஏன்னா ஏற்கனவே எனக்கு பண்ணதில் ஸ்கின்னில் ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளோட ஒர்க்கில் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வரலைங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக அவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. இந்த ஓவரால் லுக்குமே வந்து என்னோடய ஐடியாவில் தாங்க அவங்க விட்டுட்டாங்க. ஃப்ளார்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஹேருக்கு வந்து அளவான டாலர்ஸ் மாதிரி வச்சுருந்தோம். குட்டி பாப்பாவோட ரெக்குயர்மெண்ட்ஸ் தாங்க ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு 6 மந்த்ஸாகவே வந்து இந்த கல்யாணத்துக்காக ஒவ்வொன்றா வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. எனக்கு ப்ரைடுக்கு ஈக்குவலாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா? எவ்வளோ ஹாப்பி? 6 மந்த்ஸாவா? இங்கே பேங்கிள்ஸ் காமிங்க. இப்படி 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 குலுக்கி குலுக்கி. ஓகே, இங்கே பாருங்க, இப்படி பேக் சைடு திரும்புங்க. திரும்புங்க, சுற்றி வாங்க அப்படியே. ஒரு மேக்கப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கற்பனையில் போவேங்க, இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த குட்டி பாப்பாவுக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் இப்படிங்கிற நிறைய ஒரு ஐடியாவோடு தான் போயிருந்தேன். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஹேருங்க. அப்போ அதில் வந்து நம்ம ஜடை மாதிரி வைக்கணும், அது வச்சது தெரியாத மாதிரி இருக்கணும். அதுக்கு வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து நம்ம ஐடியா பண்ணி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. நாங்கள் மத்தியானம் தான் அங்கேருந்து கிளம்பணும், அது வரைக்குமே அவங்களுக்கு வந்து நல்லாவே மேக்கப் வந்து ஸ்டே ஆகிருந்துச்சு. ப்ரைடுக்கும் வந்து ரொம்ப அழகாக வந்து லுக் கிடச்சிருந்துச்சுங்க. பெண் குழந்தைகள் வீட்டுக்கு ரொம்ப அழகுங்க. அந்த பாப்பாவுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே வந்து அந்த லுக் வந்து கிடச்சிருந்துச்சு அவங்களுக்கு. இங்கே இவங்களோட ஃபங்க்ஷன் எந்த மாதிரி நம்மளுக்கு புக் ஆகிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங்கே வந்து முகூர்த்தமுங்க. அதனால் ஒரு 2:30 மணிக்கெல்லாம் இவங்களை வந்து முகூர்த்தமுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க கோயிலுக்கு கிளம்பி போன மாதிரி இருந்துச்சு. அங்கே அவங்களுக்கு முகூர்த்தம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ரிசப்ஷனுக்கு நம்மளுக்கு வந்து மறுபடியும் ஒரு மேக்கப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே வீட்டில் வந்து முகூர்த்தமுக்கு அவங்களுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு நாங்கள் நேராக மண்டபத்துக்கு கிளம்பி போயிட்டோம். மண்டபத்தில் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பிரைட் க்ரூம் எல்லாருமே வந்து முகூர்த்தம் முடிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை வீடு எல்லாமே போயிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. அதனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப ஷார்ட்டேஜாக போயிடுச்சு. ஏன்னா ரிசப்ஷனுக்கு வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எப்படியும் வந்து 3 hours வந்து தேவைப்படும். ப்ளஸ் நம்ம முகூர்த்த மேக்கப் அப்படிங்கும்போது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த மேக்கப் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எதுக்குமே அங்கே டைம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் தாங்க எங்களுக்கு மொத்தமாகவே கிடச்சிது. இதில் அந்த முதல்ல போட்ட மேக்கப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு சாரீ ட்ரேப்பிங் பண்ணி ஹேர் டூ பண்ணி மேக்கப் பண்ணி எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு.
இவங்க நம்மளோட பெங்களூர் கஸ்டமர். நம்மளோட ஒர்க்கை வந்து யூடியூப்பில் பார்த்து தான் புக் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் பழகுற மாதிரியே இல்லைங்க. ரொம்ப வருஷமாக நம்மளை வந்து தெரிஞ்ச மாதிரி நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கையாக வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க நம்பிக்கையும் காப்பாற்றுற மாதிரி நம்ம நல்லா வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களோட பிக் டேயில் அவங்க டிசப்பாயிண்ட் பண்ணாமல் ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருந்தோங்க. இந்த மேக்கப்புக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து போயிருந்தோங்க. பிரைடு அப்புறம் 3 பிரைட்மேட்ஸ் இருந்தாங்க. இன்னும் 2 பிரைட்மேட்ஸோட ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு வந்து எடுக்க முடியலைங்க. ஏன்னா 4 பேருக்குமே இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ரெடி பண்ணோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் கொஞ்சம் கரண்ட் போய் வந்துட்டு இருந்ததுனால அந்த டைம் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண முடியல. அவங்க அப்படியே இருங்க. இப்போல்லாம் ஒரு மேக்கப்புக்கு போகிறோம் அப்படிங்கும்போதே ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்போ கண்டிப்பாக பத்துறதே இல்லைங்க. கண்டிப்பாக 2 ஆர்டிஸ்ட் போகிற மாதிரி இருக்குது. சில டைம் வந்து 3 ஆர்டிஸ்ட்டே தேவைப்படுதுங்க. பிரைட்மேட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனித்தனியாக மேக்கப் ஆர்டிஸ்ட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால தான் இப்போ நம்ம வந்து பிரைட்மேட்ஸ் வந்து செப்பரேட்டாக எடுக்கிறதே இல்லைங்க. ஏன்னா பிரைட்மேட்ஸுக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரைட்ஸுக்கு இப்போ பத்துறது இல்லைங்க. ஏன்னா குறிப்பிட்ட முகூர்த்த நாளில் மட்டும்தான் நம்மளுக்கு ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அந்த இருக்கிற டேட்ஸில் என்ன நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ இப்போ பிரைட்ஸுக்கு பண்ண முடியும்னா அந்த பிரைட்ஸுக்கு மட்டும்தான் நம்மளால் வந்து ஆர்டிஸ்ட் வந்து கொடுக்க முடியுது. மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து டைம் இருந்துச்சுங்க. ஏன்னா நாங்கள் நைட்டே கிளம்பி போனதுனால அதுக்கான டைம் இருந்துச்சு. ஒர்க் நல்லா பண்ண முடிஞ்சுது. ஆனால் அடுத்த ஒர்க் தாங்க வந்து ரொம்ப ரஷ் ஆயிடுச்சு. நான் முதலே சொன்ன மாதிரி அடுத்த ஒர்க்குக்கு ரொம்பவுமே டைம் கம்மியாக தாங்க கிடச்சிது. ஆனால் கொடுத்த டைமில் ரொம்ப பெஸ்ட்டாக வந்து நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம். ஏன்னா டைமுக்கு இவங்க போய் ஸ்டேஜில் நிற்கலைன்னா வரவங்களாம் திரும்பி போயிட்டுருப்பாங்களேங்க. அதனால் அது கஷ்டமாக இருக்கும். அதனால் கதவு தட்டிகிட்டே தான் இருந்தாங்க. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் ஆன் டைமுக்கு நம்ம எப்படியோ ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் முக்கியமான சாரி எடுப்பாங்க, ரேட்டு காஸ்ட்லி எடுப்பாங்க, கட்டுறக்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க. இல்லை இது இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, அது திட்டுவாங்க, விட்டுரு. போடுங்க போடுங்க. ரொம்ப ஹாப்பிங்க சூர்யா, ரொம்ப நன்றி, சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். எழுதி சாப்பிட்டுட்டு கண்டிப்பாங்க ஒரு 4 மணி நேரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். ரம்யா ஹாப்பியா? ரம்யா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து நடக்கிறது தாங்க. அவங்க வந்து டைம் கொடுக்காததும் நாங்கள் அந்த டைம் கொடுக்குற டைமில் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறது இது நடக்க தான் செய்யும். இந்த ஒர்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேக்கப் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸுக்கு சூர்யாஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்டையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.